ஹாய். போன மாதம் 8ஆம் தேதி நம்ம வந்து எலக்ட்ரிக் ஜீப் வாங்கினோம். அது வந்து எந்த இடத்துல வாங்கினோன்னா, கோயம்புத்தூரில் வெரைட்டி ஹால் ரோட்டில் டிலைட் தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடை, ராஜேஸ்வர் சைக்கிள் மார்ட்டுன்னு சொல்லிட்டு ஹிந்திக்காரங்களோட கடை தான். அங்கே நம்ம இது எடுத்திருந்தோம். 8ஆம் தேதி எடுக்கிறோம், 10ஆம் தேதி இது ஃபால்ட்டு. ரிமோட் மூலிமா ஆக்சஸ் பண்ணுறது ஃபால்ட் ஆயிடுச்சு. பட் செல்ஃப் ட்ரைவ் பண்ண முடியுது, ஆனால் ரிமோட் மூலயமா பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த ஜீப்பில் எதுவுமே கரெக்டான ஃபிட்டிங் இல்லை. இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அந்த கையில் அந்த சைடில் இந்த வீலில் சைடில் இருக்கக்கூடிய அந்த மோல்டு மாதிரி இருக்கிறது எல்லாமே கழண்டுருச்சு. கீழே அந்த நட்டெல்லாம் கழண்டுருச்சு. ரிமோட்டும் ஆக்சஸ் ஆகலை. ஸோ இது என்ன குவாலிட்டியில் அவங்க கொடுக்குறாங்க, ஆனால் அமௌண்ட்டு மட்டும் 11 அதுக்கு மேலெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு குவாலிட்டி இல்லைங்க. அதுதான் நான் இப்போ சொல்ல வர்றது. அண்ட் அது போக வந்து நம்ம காரு இப்போது எடுக்க முடியல, சரி குழந்தைகளுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களுக்கு ஒரு ஜாலியாக ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நம்ம வாங்குகிறோம். பட் இது பாருங்கள், இந்த வீடியோவில் கரெக்டாக உங்களுக்கு தெளிவாக தெரியும். பட் அது இந்த எலக்ட்ரிக்கு உண்டான அந்த ஜீப்பு, காரு இதெல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ரிமோட் ஆக்சஸபிள் எல்லாமே லாங் டேர்ம் வராது. ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இது ரொம்பவே ஷார்ட் டேர்ம் ஆகிப்போச்சு. 3 நாள் தான் அதோட வேலிடிட்டியாக போயிடுச்சு. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டாலும் கரெக்டான ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப வேஸ்ட்டு. இந்த ஜீப்பை நான் வாங்கினது கூட யூடியூப்பில் ஒரு சிஸ்டர் போட்டிருந்த வீடியோ பார்த்துட்டு தான் நான் போய் வாங்கினேன். பட் யாரையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க நம்ம தலையில் மிளகா அரைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது? நம்ம கேட்டோம், நம்ம போய் அப்ரோச் பண்ணோம், ஆனால் சரியான ரெஸ்பான்ஸு எதுவுமே கிடையாது அந்த கடையில். ஸோ மேக்ஸிமம் வாங்குறவங்க யோசிச்சு வாங்கணும். இந்த வீடியோட எண்டில் அந்த கடையோட ஒரு சின்ன வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சின்னதாக இருக்கும், அந்த கடையோட நேம் மட்டும் தெரியும். ஸோ பாருங்கள், அந்த கடையில் வாங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எலக்ட்ரிக் சம்மந்தமான ஜீப்பு, காரு வாங்குறது நம்ம யோசிச்சுக்கணுன்னு நினைக்கிறேன். சைக்கிள் வாங்கலாம், அதுதான் கொஞ்சம் லாங் டேர்மாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது செல்ஃபாக ஓட்ட முடியும், ஆனால் ரிமோட் கண்ட்ரோல் மூலயமா பண்ண முடியாது. அதுதான் ரொம்ப ஃபால்ட் ஆகிப்போச்சு. நம்ம பையன் 2 வயசுக்கிட்ட இருக்கான். ஸோ அவனுக்கு நம்ம செல்ஃபு பண்ண முடியாதுல்ல, கொஞ்ச நாள் தான். அதனால தான் ரிமோட் ஓரியன்டாக போகலான்னு நினச்சோம். பட் அதுலேயும் ஏமாற்றிட்டாங்க. ஸோ எங்கே வாங்கினாலுமே இந்த ஃபால்ட் வரும். என்ன கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு வரும், அவ்வளோதான். ஆனால் வந்துடும். ஸோ இனிமேல் எலக்ட்ரிக் ஓரியன்டாக வாங்கணுன்னா கொஞ்சம்